الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أهل بيته وأوليائه وأمته أجمعين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من كان آخر كلامه لا إله إلا الله محمد رسول الله دخل الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து நமக்கான ரிஸ்குகளை அழகான முறையில் அதை கொடுக்கக்கூடிய ஒருவனுக்கு உண்டாவதுமாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாயகத்தின் அறிவுரைகளை இன்னளவு கூட அடிபடாமல் அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாகுமா என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாமுக்கு பதிலை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் முதல் ஜுமாவிலே, ரமலானில் முதல் ஜுமாவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் அமர்ந்திருக்கின்றான். கிட்டத்தட்ட 4வது நோம்பிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். 3 நோன்புகள் வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை. வெகு சீக்கிரமாக ரமலான் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நாம் கடைசி ஜுமாவில கூட பார்க்கின்ற பொழுது இப்பொழுதுதான் ரமலான் வந்ததை போல் இருக்கிறது. அதற்குள் கடைசி ஜுமாவில் இருக்கிறோம் என்று சொல்லும் அளவுக்கு தான் நேரங்களுடைய நிறைவாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ரமலான் நமக்கு கிடைத்து இந்த ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். ரமலானை பயன்படுத்தாவிட்டால் எல்லா மனிதரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்வான் அல்லவா, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். சென்ற வருடம் நம்முடன் இருந்தவர்கள் எல்லாம் இந்த வருடம் இல்லை, இந்த ரமலானிலே இல்லை. சென்ற வருடம் நம்முடன் பக்கத்திலே அமர்ந்து நோன்பு வைத்தவர்கள், நோன்பு திறந்தவர்கள் இந்த வருடம் நம்மிடத்தில் இல்லை, நம்ம கூட இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பள்ளிக்கு வருடம் வெள்ளை அடித்துக் கொண்டிருந்த ஒய்பால் செய்யக்கூடிய இஸ்மாயில் பாய் அவர்கள் அல்லாஹ்வுடைய கபரை சுற்று பூஞ்சோதியாக ஆக்கி தர வேண்டும். சென்ற வருடம் நம்முடைய பள்ளியிலே எல்லா வேலைகளும் அழகான முறையில் செய்து கொடுத்தார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் மன்னரையிலே இருக்கின்றார்கள். இலகுவான ஓசை அல்லாஹ் தந்தார். யோசித்து பார்க்க முடியாத ஒரு மோது. வண்டியிலே செல்கின்ற பொழுது மரணித்து அப்படியே கீழே விழுந்தார்கள். வண்டியிலே போகின்ற பொழுதே அல்லாஹ் மரணத்தை கொடுத்தார். சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற வருடம் நம்மிடத்திலே இருந்தவர்கள் இந்த வருடம் நம்முடன் இல்லை. அவருடைய மரணம் எல்லாம் எப்படி இருந்தது ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரமலானில் நாம் இருக்கின்றோம், அடுத்த ரமலானில் நாம் உயிருடன் இருப்போமா என்று சிந்தித்து இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சரி, சென்ற ரமலானில் நம்முடன் இருந்த மனிதர்கள் எல்லாம் இந்த ரமலானிலே இல்லை. இதை சிந்தித்தாலே நிச்சயமாக இந்த ரமலானை நாம் சரியான முறையிலே கடைபிடிப்போம். எல்லா மனிதர்களுமே நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவர்கள் தான். எந்த மனிதனும் சரி, நான் பயங்கரமான வாழ்ந்தாய், நான் தினமும் என்ன செய்கின்றேன், தினமும் ஓடுபடுகின்றேன், நான் சிந்தை அவ்வளவு நேரம் இருக்கின்றேன், இவ்வளவு நேரம் இருக்கின்றேன் என்று சொன்ன மனிதன் எல்லாம் செகண்டில் மரணித்த வரலாறை பார்த்திருக்கின்றோம். நல்ல ஆரோக்கியமான மனிதன்,
ஒரு நல்ல உடம்பை நல்ல பலமாக வைத்திருந்த மனிதர், அந்த மனிதர் தான் அந்த இதுவே வந்து டைட்டில் வைப்படுவாரு, ஜிம்மில நல்ல உடம்பு பாடி பில்டர்னு சொல்லி நல்ல ஜிம் அந்த அவார்டை வாங்குகின்ற பொழுது அந்த சந்தோஷத்திலே தான் வெற்றி பெற்று விட்டேன், இந்த இதிலே வெற்றி பெற்று விட்டேன் என்று குதிக்கின்ற பொழுது அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான். குதிக்கின்ற பொழுது அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான். எந்த ஒரு மனிதனும் நான் பலசாலியாக இருக்கின்றேன், அதனால் எனக்கு மரணமே வராது என்று எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. சாதாரண நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் மரணத்தை கொடுப்பார். இப்ப நம்ம செய்தித்தாள படிச்சுட்டே இருக்கோம்ல, நிறைய விஷயங்களை படிக்கிறோம் செய்தித்தாள. பஸ்ஸுக்கு நின்று இருக்கிறாங்க, பஸ்ஸுக்கு நின்று இருந்தவங்க மேல பஸ் கண்ட்ரோல் இருந்து வந்து அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு, படிக்கிறோம். பஸ்ல உட்கார்ந்து இருந்தவங்க பஸ் 2 பஸ்கள் மோதி மரணம் பண்ணிக்கிறோம். ஒரு சில நபர்கள் எல்லாம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மரணத்தை தருகின்றார். அந்த மரணத்தினுடைய விளிம்பு எல்லாம் அல்லாஹ் நமக்கு இந்த சமீப ஒரு வருட காலமாக நமக்கு காட்டியிருக்கின்றார். இந்த நேரத்திலே பிளைட்ல பறந்துட்டு இருக்கும் போது அந்த பிளைட் போனாராய் தண்ணிக்குள்ள இருக்கின்ற பொழுது ஜனாதத்தை எழுதி அத்தனை அவர்களும் மரணித்த வீடியோக்கள் எல்லாம் நாம் பார்த்து இருக்கின்றோம். அப்போ மரணம் எந்த மனிதனுக்கு எப்படி வரும் என்பது யாருக்காலும் சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் நிச்சயமாக மரணம் என்பது அந்த மனிதனுக்கு வந்தே தீரும். மரணத்தை ஒவ்வொரு மனிதனுமே நினைத்து பார்க்க வேண்டும். எல்லா மனிதனும் நினைத்து பார்க்க வேண்டும். நான் இத்தனை காலங்கள், இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள் நான் வாழ்கிறேன் என்று எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா எல்லா மனிதனை படித்து அல்லாஹ் மனிதனுக்கு காட்டாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த மனிதனுடைய மரணம் தான். அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் நீ இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இப்ப மௌத்தாயிருவீங்கன்னு சொல்லியிருந்தானா நம்மளுடைய நிலை அவ்வளவுதான். நம்முடைய நிலை அவ்வளவுதான். ஒன்னே குறைவான வருடங்களா இருந்தா விழுந்து விழுந்து அமை செய்வோம். கொஞ்சம் ஜாஸ்தியா 100 வருஷம் வரைக்கும் பாருங்க அப்படின்னாக்கா 80 வயசுக்கு மேல பார்த்துட்டா அப்போ அமை செய்து கொள்ளலாம். 70 வயசுக்கு மேல பார்த்துட்டா அப்போ அமை செய்துக்கலாம் சொல்லி அந்த 70 வருஷத்தை அநியாயமாக கழிச்சிருப்போம். ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது என்ன? நீங்கள் எப்பொழுது மரணிப்பீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் தஆலாக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எப்ப மூத்தாகிறது தெரியாது. பிறந்த குழந்தை கருவில் இருக்கின்ற பொழுது மரணிக்கக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் ஒரு பெண்ணுக்கு கூட நல்ல செலவா கருவில் 2 குழந்தைகள், ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது, இன்னொரு குழந்தை மரணித்து விட்டது 8வது மாதத்தில். அந்த குழந்தையை எடுக்க முடியாது, ஆபரேஷன் செய்து எடுக்க முடியாது. 9 மாதங்கள் முடிந்ததற்கு பின்னால் தான் எடுக்க முடியும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த உடலை அழுகாமல் பாதுகாப்பதற்கு தினமும் ஊசியை போட்டு அந்த ஒரு குழந்தையினுடைய உடலை மட்டும் அழுகாமல் பார்த்து பின்பு அந்த குழந்தையை எடுத்தார்கள். அப்போ அல்லாஹ் எந்த நிலையில் வேணாலும் கருவில் இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் மரணத்தை கொடுப்பார். நல்ல வளர்ந்த 100 வயது வாழ்ந்த மனிதனுக்கும் அல்லாஹ் மரணத்தை கொடுப்பார். நல்ல நிலையில் ஒரு நல்ல வாலிபனாக முறுக்கேறிய வாலிபனாக இருக்கக்கூடிய வாலிபனுக்கும் அல்லாஹ் மரணத்தை கொடுப்பார். இந்த வயதில் தான் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்பதை யாருனாலும் சொல்ல முடியாது. அதனால் அன்பானவர்களே, நீங்கள் மரணத்தை ஒருபோதும் நீங்கள் நிறுத்தக்கூடாது. அந்த மரணம் எப்பொழுது வேணாலும் வரும். அந்த மரணம் வருகின்ற பொழுது அதற்கு நீங்கள் தயாரானவராக இருக்க வேண்டும். அந்த மரணத்தை நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயாரானவராக இருக்க வேண்டும். தயார் என்று சொன்னால் மரணம் வந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அர்த்தம் அல்ல. அந்த மரணம் வந்தால் அதற்குரிய அமல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மரணம் வந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சென்று நாம் ஜவாப் சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்குரிய தயாரிப்புடன் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தொழுகையையும் இந்த ரமலானையும் சரியாக பயன்படுத்த வேண்டும். ரமலானை மட்டும் என்று சொன்னவுடன் ரமலான் முடிந்தவுடன் வராமல் இருப்பதல்ல. நமக்கு ரமலானை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேர்ப்பதற்கான முயற்சிகளை இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நன்மைகளை சேர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேர்க்க வேண்டும். நன்மைகளை சேர்ப்பதிலே நாம் ஆர்வங்கள் காட்ட வேண்டும். மரணம் எப்பொழுது வேணாலும் ஒரு மனிதனை வந்து வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நிறைய நபர்கள் பொதுவாக வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் கஷ்டம் வரும்போது இந்த அல்லா எனக்கு போது தர மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா என்னப்பா இருக்கு காலம் போல இருக்கிற காலுவா வந்து இது போகுது அப்படின்னு அப்படிதான் பேசாதீங்க. அபத்தகுணமா பேசாதீங்க, தப்பா பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுவோம். வயசு 60 இருக்கும் 70 இருக்கும், அந்த வயசுல கூட சொல்லுவோம். யாராவது அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க, அப்படிதான் சொல்லாதீங்க. அல்லா உங்களுக்கு ஆயுள் அதிகமாக சொல்லணும். ஆனால் அந்த வயது வரைக்கும் வாழ்ந்த மரணத்தை கேட்பவர் அந்த மரணத்திற்கு தயார்
சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சாதாரணமாக மரணத்தை நாம் எதிர்க்கின்றோம். அந்த மரணத்தை எதிர்கொள்வதற்கான அமல்கள் நம்மிடத்தில் இருக்கின்றதா? அந்த மரணத்தை நாம் எதிர்கொண்டாலும் அதற்கான கூழ் நாளை வறுமையை அல்லாஹ்விடத்திலே யாருக்கு நாம் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வரலாறை நாம் பார்த்து இருக்கின்றோம். கிட்டத்தட்ட அவருடைய மரணத்தினுடைய தருவாயத்தை மட்டும் 3 மணி நேரம் 45 நிமிடங்கள் நாம் இருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அந்த சக்கராத்துடைய நிலை மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சக்கராத்துடைய நிலை இந்த சொல்லியிருந்தோம். நம்ம மரணம் வேண்டும், மரணம் வராத கஷ்டங்கள் ஒன்றவர்கள் சொல்லியிருக்கிறோம். மரணம் நிச்சயமாக வரும். ஆனால் அந்த மரணத்திற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நாம் ஒரு சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கின்றார்கள். நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சந்தோஷம் அவர்களுக்கு, இன்னொரு பக்கம் வருத்தம். ஒரு சந்தோஷம் என்ன? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னை நீ ஷஹீதாக ஆக்குவாயாக, நபியினுடைய உயிரையை என்னை ஷஹீதாக ஆக்குவாயாக என்று உமர் அவர்கள் துஆவை கேட்டார்கள். அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தார். மஸ்ஜித் நபவியை சுபூனுடைய நேரத்திலே சுபூனுடைய வக்தை உமர் அவர்கள் தொழுக வைக்கின்ற பொழுது அபூல் ஃபைரோஸ் என்பவர் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் அவர்களை கத்தியால் குத்தி உமர் அவருடைய வயிற்றிலிருந்து குடலை வெளியே விழுந்த அளவுக்கு உமர் அவருடைய நிலை இருந்தது. அதிலே அவர்களுக்கு சந்தோஷம். காரணம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தார். நபியினுடைய ஊரிலேயே அல்லாஹ் அவருக்கு ஈரக்க அந்தத்தை கொடுத்தார். இன்னொரு வகையில் இன்னொரு விதத்திலே ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு ஒரு பக்கம் பயம். காரணம் நாம் நன்மையை செய்திருக்கிறோமா என்ற எண்ணம். நன்மையை செய்திருக்கின்றோமா? அல்லாஹ் என்னை அங்கீகரிப்பானா? அல்லாஹ் எனக்கு எனது நாளை வருவேனே அல்லாஹ்வுடைய அந்த ரிவாவை பெறுவேனா என்ற பயமும் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் முபஸ்ஸரா உலகத்திலேயே துர்க்கவாதி என்று அறிவிக்கப்பட்ட நபர்களில் 2வது நபர் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களிடத்தில் இருந்தது பயம். நான் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்னுடைய ரஹ்மத் எனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதாக அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்க வேண்டும் என்னுடைய நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்குமா என்ற பயத்தில் இருந்தார்கள். இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை அறிவிக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் நம்முடைய நிலை, நம்முடைய அமல்கள், உமர் அவர்களை பற்றி உமருடைய சிறப்பை பற்றி பேச ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக பேசலாம் உமருடைய சிறப்பை பற்றி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட உமர் நினைத்தார்கள் அதற்கான மரணித்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய கையெழுத்து நமக்கு கிடைக்குமா என்பதாக உமரை அவர்கள் சிந்தித்தார்கள். காரணம் நாளை மறுமை என்பது சாதாரணமானதாக சிந்திக்க வேண்டும். மரணத்தினுடைய நிலையை சிந்திக்க வேண்டும். மரணம் எப்பொழுது வேணாலும் வரும். அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. என்ன ஆசை என்று சொன்னால், மரணத்தினுடைய தருவாயில் இருப்பார் அல்லவா, ஒரு நல்லவர்கள் சாலிஹான நபர்கள் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கின்ற பொழுது அவரிடத்திலே தெரிந்து மரணம் எப்படி இருக்கிறது என்று கேட்க வேண்டும் என்பது அம்ர் இப்னு ஆஸ் அவருடைய ஆசை. அம்ர் இப்னு ஆஸ் அவருடைய ஆசை என்ன? நல்ல சாலிஹானவர்கள் அமல் செய்து கொண்டே இருப்பார் அல்லவா, அந்த அமல் செய்யக்கூடிய மனிதத்திலே சென்று கேட்க வேண்டும், மரணம் எப்படி இருக்கிறது என்று கேட்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. அந்த ஆசையின் காரணமாக அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் நிறைய நபர்களிடத்திலே கேட்டார்கள். அதற்கான விடை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம், மரணத்தினுடைய வலி என்பது சாதாரணமானதாக இல்லை. மரணத்தினுடைய வலி என்பது சாதாரணமானதாக இல்லை. அதனால் அவர்கள் நிறைய நபர்களிடத்திலே கேட்டார்கள். அதற்கான விளக்கம் கிடைக்கவில்லை. மரணத்தினுடைய அந்த கடைசி நிமிடங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அதிகம் ஆர்வம் காட்டினார்கள். கடைசியிலே அவர்களே சக்கராத்துடைய நிலையில் இருந்தார்கள். சக்கராத்துடைய நிலையிலே இருந்தார்கள். அந்த கடைசி 8 வந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் அவரை பார்த்து கேட்டார்கள். அவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் மரணத்தினுடைய அந்த கடைசி நிமிடத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் அல்லவா, மரணத்தினுடைய கடைசி நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் அல்லவா, அந்த நிலையை இப்பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அல்லவா, அது எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லித்தார்கள் என்றார் சஹாபாக்கள் கேட்டார்கள். அந்த மரணத்தினுடைய கடைசி நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், சக்கராத்துடைய நிலையில் இருக்கின்றீர்கள், அதை உணர்ந்து இருக்கின்றீர்கள், இந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை கேட்கின்ற பொழுது அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், என்னை முள்ளிலே படுக்க வைத்ததை போல் இருக்கிறது என்பதாக சொன்னார். என்னுடைய தலையில் இருந்து
அவர்கள் சொன்னார். மரணத்துடைய நிலையை தெரிந்த பொழுது என்னை உண்மையிலே படிக்க வைத்திருக்கின்றார்கள், முள் மேல் படிக்க வைக்கவில்லை, முள் குத்திய நிலையிலே உடம்பிலிருந்து கால் வரைக்கும் முள் குத்திய நிலையிலே என்னை படிக்க வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முள்ளையும் என் இடத்திலிருந்து விழுங்கி என்ற பொழுது நான் கத்துகிட்டேன், கருதுகின்றேன், என்னால் வரை தாங்க முடியவில்லை என்பதாக அதற்கு நான் அவர்கள் சொன்னார். அப்ப மரணத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் சிந்தித்துப்பார். மரணத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். ஒரு உடம்பிலிருந்து போகிறது என்று சொன்னால் அது சாதாரணமானதாக இருக்காது, மிக கடினமானதாக இருக்கும். அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், என்னுடைய கடைசி நிலையிலே மரணத்தினுடைய தருவாயிலே நான் எப்படி இருக்கும் என்று சொன்னால் முள் குத்தி தலையிலிருந்து சாதாரணமாக முள் குத்தினால் தடுக்கெடுத்து இருக்கும். ஆனால் தலையிலிருந்து கால் வரைக்கும் முள் குத்தினால் எப்படி இருக்குமோ அந்த அதே போல் இருக்கும் மரணத்தினுடைய நிலை என்பதாக அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட நிலையாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது சாதாரணமானது அல்ல. மரணம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நாம் தயாராக இருக்க வேண்டும். மரணத்தை எதிர்கொள்வதற்கு தான் நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நான் அவர்கள் எதிரி நாட்டுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது அவர்கள் வீரத்திற்கு பெயர் போனவர்கள், சைபுல்லா அல்லாவின் வால் என்று பெயர் பெற்றவர்கள். அவர்கள் எதிரி நாட்டுக்கு எழுதுகின்ற பொழுது, கடிதம் எழுதுகின்ற பொழுது எதிரி படைகளுக்கு எழுதும்போது சொல்வார்கள், உயிருக்கு அஞ்சாத கூட்டம் உங்களை எதிர்க்க இருக்கிறது என்பதாக எழுதுவார்கள். அவர்கள் மரணத்தை விரும்பியதின் காரணமாக எழுதினார்கள். அதற்கு அவர்கள் அந்த மரணத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்றால், அந்த மரணம் வந்தாலும் நாம் அந்த மரணத்தை நமக்கு நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். மரணத்தினுடைய நிலை என்பது சாதாரணமானது அல்ல. அந்த நிலையை நாம் உணர்ந்து நாளை வறுமையிலும் நமக்கு அடாது என்று சொன்னால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். நாளை வறுமையினுடைய நிலை என்பது சாதாரணமானது அல்ல. கபருக்குள் வைத்ததற்கு பின்னால் 3 கேள்விகள் கேட்கப்படும். குழந்தையிலிருந்து நமக்கு சொல்லித் தருவார்கள், மன்றப்புக மந்திருங்க மன்னடியுங்க. உங்களிடத்தில் 3 கேள்விகள் கபரிலே வைத்ததற்கு பின்னால் கேட்கப்படும். உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நல்ல மனிதர்கள் அதற்கு பதில் சொல்லுவார்கள். யாரெல்லாம் நல்ல மனிதனை செய்யவில்லையோ அவர்களுக்கு எந்த வழிமுறை நமக்கு சிறிய குழந்தையிலிருந்து சொல்லிக் கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்றார்கள். இருந்த பொழுது கபருக்குள் வைத்ததற்கு பின்னால் நம்மளிடத்திலே கேள்வி கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது அதற்கான பதிலை சொல்வதற்கு கூட நமக்கு என்ன சக்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல அமல்களை செய்திருக்க வேண்டும். இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்தி இருக்க வேண்டும். நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். நல்ல அமல்களை அதிகமாக செய்தால்தான் அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை கூட ஒரு அழகானதாக இருக்கும். நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை கொடுத்திருக்கின்றான். இந்த ரமலானிலே நல்ல உணவுகளை கொடுத்திருக்கின்றான். நல்ல சாப்பிடுகின்றோம். தன்னுடைய நேரத்திலே சாப்பிடாம இருக்கின்றோமா? இல்ல, நல்ல சாப்பிடுகின்றோம். இஃப்தாருடைய நேரத்திலே எல்லா வகையான உணவுகளும் நமக்கு முன்னால் இருக்கின்றது. இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பு திறப்பதற்கு நல்ல உணவுகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொல்லியது உண்டு. ஒரு மனிதர் அவர்கள் சுபனுடைய நேரத்திலே பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த கேள்விகளுக்கான பதிலையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு போன் வருகிறது. போனிலே அதாவது அஜந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். என்னவென்று சொன்னால், யார் தங்களுடைய நேரத்திலே உணவை சாப்பிடுகின்றார்களோ அதுதான் தங்களுடைய உணவுதான் வழக்கத்தான உணவு என்பதாக அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவே நீங்கள் தங்களுடைய நேரத்திலே சாப்பிடாமல் நோன்பு வைக்காதீர்கள் என்று அந்த அஜத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அஜத்துக்கு போன் வருகிறது. அந்த இமாமுக்கு போன் வருகிறது. போனிலே பேசிய நபர் இடத்தில் சோமாலியாவை சேர்ந்த அந்த மனிதர் பேசுகின்றார். சொல்லுகின்றார், நீங்கள் பயானிலே செல்கின்றீர்கள். நீங்கள் இந்த நேரத்திலே தன்னுடைய நேரத்திலே நீங்கள் உணவை உண்ண வேண்டும். நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய நேரத்திலே சாப்பிட்டு நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்பதாக சொல்லுகின்றீர்கள். ஆனால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சரியான முறையிலே ஒரு சாதாரண பேரிச்சப்பழம் சாப்பிடுவது கூட வழி இல்லாமல் எங்களுடைய நாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள். இவருக்கு என்ன இல்லை என்பதாக அந்த மனிதர் கேட்டார் என்பதாக சமீபத்திலே நாம் படித்த செய்தி. அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றார், எல்லாம் நலனாக கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள்கள் சாப்பிடாமல் சாப்பிடுவது கூட வழி இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு
கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார், ரமலானையும் அடைய செய்திருக்கின்றார். ஆனால் நோன்பு வைப்பதற்கு நம்மிடத்தில் ஒரு சில நபர்கள் அதை வெறுப்பானதாக நோன்பு வைக்க முடியாது, நோன்பை என்னால் இயலவில்லை என்றதாக பல விஷயங்களை சொல்லி நோன்பை தட்டி கழித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் இதை யோசிக்கின்ற பொழுது, தட்டி கழிக்கின்ற பொழுது நம்முடைய சிந்தைகள் வரக்கூடிய விஷயம் என்ன தெரிகிறார்? நாளை மறுமையிலே அல்லாஹ் இதை பற்றி கேள்வி கேட்பானே, அதற்கான பதில் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன். இதை பற்றி அல்லாஹ் கேட்பான் அல்லவா? உனக்கு ரமலானை கொடுத்து அந்த ரமலானிலே நோன்பு வைத்தாயா? அந்த ரமலானில் நோன்பு வைத்து ஒரு சில நபர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், நோன்பு வைப்பார்கள், நோன்பு வைத்து இட்டு காலை சுமூக்கு வருவார்கள், இட்டு வருவார்கள். இந்த இடைப்பட்ட நேரங்களில் தொழுகை என்பது இருக்காது. அந்த தொழுகையை கூட ரமலானில் நோன்பு வைத்து தொழுதாயா? எல்லாம் கேட்பான் அல்லவா? அதற்கான மனிதர்கள் இங்கே இருக்கிறது. எல்லா மனிதனையும் யோசித்து பார்க்க வேண்டும். என்னை முதல் எல்லாரும் யோசிக்க வேண்டும். நாம் என்ன அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த மரணம் வந்ததற்கு பின்னால் அந்த மரணத்தை நாம் எதிர்கொள்வதற்கு என்ன அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? எல்லா மனிதர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, சொல்லி நமக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நியமத்தை கொடுத்திருக்கின்றான். பக்க பாடத்தினத்திலே போர் ஆரம்பமாகிவிட்டது. பல குழந்தைகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக வலைத்தளங்களில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ரமலான் ஆரம்பித்தாலே முசிபத்து பிடித்தவன் போரை ஆரம்பித்து விடுகின்றான். பலத்திற்கு வேறு பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் ரத்த வெள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு நாட்டத்தை உண்டாக்குவாங்க. நிறைய குழந்தைகள் அந்த நாட்டின் மீது பாலத்திட்டத்தின் மீது போர் தொடுக்கின்றார்கள். அந்த போர் தொடுத்து அந்த மக்கள் எல்லாம் என்னதுங்க, எப்பொழுதுமே கஷ்டத்திலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்திலே அதில் கூட ஒரு மனிதர் என்ன தெரியுங்களா, ரமலானுடைய நோன்பு வைத்திருக்கின்றார். இளம் பெண்மணி அவர்கள் ரமலானுடைய நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் மீது குண்டு விழுந்து விட்டது. குண்டு விழுந்ததன் காரணமாக ஒரு காலும் இல்லாமல் காலிலிருந்து ரத்தம் அடித்துக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு தண்ணீர் கொடுத்து அவருக்கு உடலுதவி செய்ய வேண்டும். அதனால் மருத்துவர்கள் எல்லாம் அவருக்கு உடலுதவி செய்வதற்காக தண்ணீரை குடிக்க செல்கின்றார்கள். ஆனால் அந்த பெண்மணி சொன்ன விஷயம் என்ன தெரிகிறார்? பெண்மணி சொன்ன விஷயம் என்ன தெரிகிறார்? நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், ரமலானுடைய நோன்பு வைத்திருக்கின்றேன். நான் மரணித்தாலும் இதே நிலையில் மரணிக்க வேண்டும். அதனால் எனக்கு தண்ணீரை கொடுக்காதீர்கள், எனக்கு எந்த விதமான ஊசியும் போராடுங்கள் என்பதாக அந்த பெண் சொன்னார்கள். அப்போ இப்படியும் ஈமான்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானை அடைந்து அந்த ரமலானிலே கஷ்டப்பட்டாலும் அந்த ரமலானுடன் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. ஆனால் நாம் நம்பவர்கள், அதிகமான நபர்கள் இந்த ரமலானை பயன்படுத்தாமல் விட்டுக் கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் என்பது வருடத்தில் ஒரு முறை வருவது. அந்த ரமலானை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அதே போல் மரணத்தை ஒவ்வொரு மனிதனவே நினைத்து பார்க்க வேண்டும். மரணத்தை ஒவ்வொரு மனிதனவே நினைத்து பார்க்க வேண்டும். எனக்கெல்லாம் மரணம் வராது, நான் அனைத்தாக சொன்னாலும் நிச்சயமாக மனிதனுக்கு மரணம் என்பது மரணம் என்பது அல்லாஹ் சொல்வார் அல்லவா, நீங்கள் இடத்துல காற்று கூட போக முடியாத இடத்தில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்து சேரும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் எந்த அளவு இரும்பு கோட்டை இருந்தாலும் சரி, உங்களை மரணம் வந்தே சேரும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. எந்த நிலையில் இருந்தாலும் சரி. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். ஒரு மனிதன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து சொன்னான். ஒரு மனிதன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து சொன்னான், நபியே, என்னை எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மனிதன் முறைத்துக் கொண்டே இருக்கின்றார். நான் எங்கு சென்றாலும் அந்த மனிதன் என்னை எங்கு பார்த்தாலும் முறைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஒரு மனிதர் நான் எங்கு சென்றாலும் என்னை பார்த்து முறைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் அல்லவா, காற்றை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அல்லவா, அந்த காற்றை கொண்டு என்னை எங்கேயாவது ஒரு மூலையை கொண்டு போய் விட்டு சொல்லுங்கள். இந்த மனிதரை என்னை பார்ப்பதன் காரணமாக எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த மனிதத்திலிருந்து தப்பிப்பதற்காக உங்கள் காற்றை என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்லுங்கள் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காற்றுக்கு கட்டளையிட்டார்கள். அந்த மனிதனை கொண்டு போய் ஏதோ மூலையிலே போட்டது. அந்த மூலையில் போட்டாலும் அங்கு அந்த மனிதன் நின்று கொண்டிருந்தார். அங்கேயும் அந்த மனிதன் நின்று கொண்டிருந்தார். அந்த மனிதனை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார். அந்த மனிதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாம் அங்கே சென்று கொண்டிருந்தால் இந்த மனிதன் நம்மை வைத்துக் கொண்டே இருந்தால், இங்கு வந்தால் நமக்கு முன்னாலேயே இங்கு நின்று கொண்டிருக்கின்றாரே என்று அந்த மனிதன் சிந்தித்திருக்கின்ற பொழுதுதான் அந்த மனிதன் ஏறாக சென்று, நீங்கள் எதற்காக என்னை முடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு வயதுதானே நான் இங்கு வந்தேன், இங்கேயே நீங்கள் வந்திருக்கிறீர்களே என்று அந்த மனிதன் கேட்கின்ற பொழுது அதற்கு அந்த உரைத்த மனிதன் சொன்னார், அல்லாஹ் உங்களுடைய ரூபை இங்குதான் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதாக.
அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரூஹை இங்குதான் எடுக்க சொல்லியிருக்கின்றான். நான் அங்கு உரைத்ததை காரணமாக நீங்கள் இங்கு வருகிறீர்கள், அதனால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரூஹை இங்குதான் எடுக்க சொல்லியிருக்கின்றான். நான் தான் உங்களுடைய ரூஹை எடுக்கக்கூடிய மலக்குள் மௌத் என்பதாக சொன்னார்கள். அதனால் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, யாருமே நம்மை நெருங்க முடியாது, என்னை யாரும் நெருங்க முடியாது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய உயிரையும் அல்லாஹ் ஒப்படைப்பார். நிச்சயமாக மரணம் வரும். அது எப்பொழுது வருது, எந்த நிமிடத்தில் வருது என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு எழுதியிருக்கின்றாலோ அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் என்பது இருக்கும், வயது என்பது இருக்கும். அதை தாண்டிவிட்டால் அல்லாஹ் ஒரு வருஷத்தை எழுதி அதற்கும் மீறி நாம் வாழ்வேன் என்பதாக எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றார் அல்லவா, வமா யுஹம்மது மின் முஹம்மிரின் வலா யுஹது மின் உம்ரிஹி இல்லா பிஸ்ஸாத். நமக்குள் எழுதப்பட்ட உங்களுடைய வயது எவ்வளவு எழுதப்பட்டதோ அதற்கு மீறி நீங்கள் அதிகமான நாட்கள் வாழ முடியாது, அதற்கு கீழாக குறைந்த நாள் நீங்கள் வாழ முடியாது. நிச்சயமாக அந்த நேரத்திலே உங்களுக்கு ரூஹ் வைக்கப்படும் என்பதாக அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே கூறி காட்டுவார். நமக்கு எவ்வளவு ஆயுள் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ஆயுளுடைய நிலை கடைசி நிலை வந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய ரூஹ் பறிக்கப்படும், நம்முடைய ரூஹ் பறிக்கப்படும். எந்த ஒரு மனிதனும் அத்தனை காலங்கள் வாழ்வு என்பதாக எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. அந்த நிலையிலே நாம் இருக்கின்றோம், எதுவுமே தெரியாத நிலையில் இருக்கின்றோம், எப்பொழுது நம்முடைய ரூஹ் எடுக்கப்படும் என்று தெரியாத நிலையில் இருக்கின்றோம். ஆனால் இப்படி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்த பொழுதும் கூட நாம் அமல் செய்யாமல் இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டியது, எப்பொழுது நாம் மரணிப்போம், எப்பொழுது நமக்கு அல்லாஹ் மரணத்தை தருவான், நம்முடைய ரூஹை அல்லாஹ் எப்பொழுது எடுப்பான் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அதற்கான நிலையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இன்று நம்முடைய உலக வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது, நம்முடைய உலக வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது, எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம், எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இது இருந்தால் தான் வாழ முடியும் என்பதாக ஒன்று நாளை நமக்கு நாமே நியமித்திருந்தோம். இதுதான் வாழ்க்கை என்பதாக நமக்கு நாமே முடிவு செய்திருந்தோம். அதற்கு பின்னால் ஓடுகின்றோம். அல்லாஹ் தொழிலுக்கு வரவில்லையா, தொழிலாளர் வாங்க சொல்கின்றார்களே, தொழிலின் பக்கம் வரவில்லையா என்று கேட்டால் அதை திரும்ப பார்த்துக் கொள்ளலாம் என்று அதற்கோடு தப்பை கட்டுகின்றோம். எல்லா விஷயத்திற்கும் ஒருத்தனமாக இருக்கின்றோம். எல்லா விஷயத்தையும் கல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களிலே ஓர கட்டி நாம் எழுதுங்க நம்முடைய நிலையிலே தான், இந்த உலக வாழ்க்கையிலே தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது நிரந்தரம் இல்லை என்பது ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய வலிமானாக இருந்தாலும் சரி, நபிமானாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே இந்த ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நம் உயிரில் மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மரணத்தை வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, நபிக்கு அல்லாஹ் மரணத்தை வைத்திருந்தால் நமக்கு வைக்காமல் இருப்பானா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? மரணத்தினுடைய சிந்தனையை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். மரணத்துடைய நினைப்பை நம்மளுக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நினைவாடுகள் எல்லாம் அப்படியே மாற்றமாக இருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வார்களாம், அல்லாஹ் தஆலா என்னை மரமாக மண்ணாக ஒரு செடியாக அல்லாஹ் என்னை படைத்திருக்க கூடாதா? நாளை மறுமையிலே எல்லாம் கேள்வி கணக்குகள் இல்லாமல் இருக்குமே, என்னை அல்லாஹ் அப்படி படைத்திருக்க கூடாதா என்பதாக ஹஜ்ரத் சித்தீக் நாயகம் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருப்பார்களாம். அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய சிறப்பு என்பது சொல்லி அடங்காதது. நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் எல்லா நிலையிலும் இருந்த பெருமைக்குரியவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் அவர்களே அந்த நாளை மறுமையினுடைய நிலையை கண்டு பயந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். நாளை அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த பதிலுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுமா என்ற பயத்தில் இருந்தார்கள். ஆனால் நல்ல அமல்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள், நல்ல விஷயங்களை ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களே நாளை மறுமைக்கு பயந்தார்கள் இருந்தால் என்று நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய செயல்பாடு, நாம் நடக்கக்கூடிய பாதை, கேட்கக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய பாதைகள் எல்லாம் என்று ஹராமின் பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஹராம், எதை கேட்டாலும் ஹராம், எந்த வழியில் நடந்தாலும் ஹராமான விஷயங்கள் நிறைய கொட்டி கிடக்கக்கூடிய காலத்தில் நாம் இருந்துவிட்டு நாம் இருக்கக்கூடிய காலங்கள் அப்படி இருக்கிறது. நிறைய தவறான விஷயங்களை செய்கின்றோம், நேரங்களை தவறான முறையை பயன்படுத்துகின்றோம். இந்த நிலையில் இருந்து கொண்டு கூட நாம் அவர்களை சரியான முறையில் செய்யவில்லை என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பின்வாங்கிய நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு கை செய்யப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த மரணம் என்பது நல்ல முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்ல ஒரு மரணத்தை தர
தர வேண்டும். அவர்கள் சொல்வார்கள், யாருடைய கடைசி நிலையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு நேராக சொர்க்கத்திற்கு செல்வார்களாக அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் மறைக்க வேண்டும். அதற்கான அமல்களை நாம் செய்ய வேண்டும். பொதுவாக ஓரிரு விஷயங்களை மட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஒன்று, நாம் மதுபானங்கள் அருந்துவதாக இருக்கக்கூடாது. மதுபானங்கள் அருந்தக்கூடியவராக இருந்தால் ஒருபோதுமே நிச்சயமாக அவருக்கு சகாதத் என்பது கிடையாது, அவருக்கு கலிமா என்பது கிடையாது. அவருடைய கடைசி நிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? மதுபானத்தை அருந்தியவருடைய நிலை, கடைசி சக்கராத்துடைய நிலை எப்படி இருக்கும் என்று தெரியுங்களா? அவருடைய முகமெல்லாம் கருத்த நிலையில் இருக்குமா? அவருடைய உருவில் வாழக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் கடுமையானவர்களாக கொடூரமானவர்களாக இருப்பார்களாக நாம் ஹதீஸிலே காட்டியிருக்கின்றோம். எனவே அன்பானவர்களே, நிறைய விஷயங்கள் இந்த ரமலானில் கூட ஒரு சில நபர்கள் மதுபானங்களை அருந்தக்கூடிய காட்சியை நேரடியாக பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலானில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆக்கி தர வேண்டும். அன்பானவர்களை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை இந்த ரமலானில் இருந்து சுத்தப்படுத்தி நேரான வழியிலே நல்ல விதத்திலே நல்லவர்கள் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தது புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.